ஒரு நாளும் நம்புறவங்க மாத்திரம் ரெண்டு கரங்களை பார்த்து பிடிச்சு அவங்கள பார்த்து சொல்லுங்க, அவர் கிருபை உங்களோடு இருக்கிறது. அல்லேலூயா. சந்தோஷம். அல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை கட்டி விலகி போனாலும் பருவங்கள் பயந்து போனாலும் நம்பிக்கையோடு மலைகள் விலகி போனாலும் பருவங்கள் பயந்து போனாலும் அவர் கிருபை நம்பிக்கையோடு அவர் கிருபை என்னை விட்டு விலகாக நம்பிக்கையோடு
மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தால் அவருடைய கிருபை என்னை விட்டு விலகாது. துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் ஒருவருக்கே. உமக்கே உமக்கே பரலோகத்தின் மகிமை இடத்தை ஆளுகை செய்து எல்லாமே இங்கே இருக்கிற இடங்களிலே ஒரு பெரிய மகிமை மேகம் எங்களோடு இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் வேண்டும் நாங்கள் சேர்க்கிறோம். அந்த வயதில் ஆராதனை அந்த வயது எண்ணும் அந்த வயது திருமண ஆராதனை ஒழுங்கு சகாயம் செய்ய குடும்பமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்றுவரே மனுஷீக அன்றுவரே தெய்வங்கள் இருக்கட்டும். அன்றுவரே எல்லா அன்றுவரே சூழ்நிலைகளிலும் சாதகமாய் மாற்றுகிறார்கள். எல்லா சொல்ல வாய்ப்பு சொல்லுவாங்க. மழைகள் நிறுத்தப்படும், மழைகள் நிறுத்தட்டும். ஆண்டவர் ஆராதனை திருமண காரியங்கள் அன்றுவரே இன்னும் அன்றுவரே திருமண அன்றுவரே ஒழுங்குகள் எல்லாம் தெய்வ புருஷன் மாதிரி வளர்ந்தாமல் ஒரு இடம் கட்டுவாங்க. வந்தால் சூழ்நிலை மாறும். சூழ்நிலை எல்லாமே தேவன் மாற்றுகிறார்கள். மாற்றுகிறார்கள். வந்தால் சூழ்நிலை மாறும். நிறைவான ஆவியானவர் பெரிய காரியங்களை ஆசீர்வதிக்க பலப்படுத்துகிறார். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் இதுவரை ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு வருஷம். இது ரொம்ப ஒரு பெரிய பிளெஸிங் தான். ஏன்னா இங்கே இப்படி 2 பேர் இருக்கும்போது டு ஸ்டார்ட் தேர் லைஃப் இவ்வளோ அழகான ஒரு வருஷம். கண்டிப்பாக ஏசப்பா இவங்க 2 பேரும் ரொம்ப 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 லவ்வாகிறான்னு நினைக்கிறேன். இவங்களோட லவ்வோட ஏசப்பாவோட லவ் தான் ரொம்ப பெருசு. அதுதான் இந்த வருஷத்தை நமக்கு தெரிஞ்சிருக்கு. அடுத்ததான் நம்மளோட இந்த வெட்டிங் செரிமனியில் பைபிள் ரீடிங் பாஸ்டர் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் இயேசுவை வாசிக்கிறோம். அது எனக்கு முள்ளும் குறுக்கும் விளைவிக்கும் வெளி பயிர்வகைகளை புசிப்பார். நீ பூமிக்கு எதிர்கொள்ளப்பட்டியால் நீ பூமிக்கு திரும்பப்பட்டு முகத்தின் தேவையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாளுக்கு பயிரிட்டார். ஏனெனில் அவர் ஜீவன்களுக்கெல்லாம் தாயானவள். தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கும் அவர் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவரை கொடுத்தினார். பின்பு தேவனாய கர்த்தர்
இதோ மனுஷன் நன்மைக்கு அறிவிக்கிறவனாய் நம்மை ஒருவரை போல் ஆனார். இப்பொழுதும் அவர் தன் கையை நீட்டி ஜீவத்தின் கரையையும் புசித்து ஜீவத்தின் கரையை பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு யாருக்கு செய்திருக்கிறார். அவர் எழுதப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாய் கர்த்தரை ஈரத்திலிருந்து அனுப்பினார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவனுக்கு போகும் வழியில் காவல் செய்ய ஈரத்திலிருந்து கிடைக்க ஏரிகளையும் வீசிக்கொண்டிருக்கிற சுழற்சி பட்டயத்தையும் வைத்தார் என்பது ஆசிரியர். படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பாடம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18 துவங்கி 24 முடியும். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனியாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்த தந்த ஜீவ தந்தத்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டாரோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவனை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறார். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றார். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் இனி ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆமென். வாழ்வு பூமி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மனவாழ்வு பூமி வாழ்வினில் வாழ்வு மறுபிய சோபன சுக வாழ்வு தூகையில் மாது சுகமன மகளிவரிவு போது மனமுறையோடு வசனத்தினாடு வந்தனரும் மனவேறு மனவாழ்வு பூமி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மனவாழ்வு பூமி வாழ்வினில் வாழ்வு மறுபிய சோபன சுக வாழ்வு நாளிலே உடைய பாதத்தில் நாங்கள் கூடி வருவதற்கு கர்த்தர் ஒரு முகாந்திரத்தை ஏற்படுத்தினீங்க. அந்த முகாந்திரத்தின்படியே கர்த்தர் எங்களை மட்டும் நடத்தி வந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா, இந்த இடத்திலே உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்படியா இருக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆவியாய் ஜீவனமாய் மாறட்டும். ஆண்டவரே, வார்த்தையினால் சகலத்தையும் உண்டு பண்ணின ஆண்டவர் மனிதனே தன்னுடைய கையினால் உண்டு பண்ணினீங்க என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த அளவும் உங்களுடைய கருத்தில் எங்களை வைத்திருக்கிறபடியா நன்றி.
உம்முடைய வார்த்தைகளை கொண்டே எங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு இன்னும் உருவாக்க ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு இன்னும் நன்மையாய் மாற ஜெபிக்கிறோம் ஐயா. இன்றைக்கு தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில புதிதாக இணைகிற அன்பான சகோதரர் சகோதரி, உங்கள் குடும்ப வாழ்க்கை ஆண்டவருடைய வார்த்தையினால் அது ஆசீர்வாதம் உள்ளதாய், ஒருமனம் உள்ளதாய், எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமுள்ளதாய் காணப்படத்தக்கதாக கிருபையாக உம்முடைய வார்த்தைக்கு விரோதமான ஏதொரு காரியத்தை செய்யாதபடி கிருபையை கட்டளையிடுங்க. இந்த இடத்துல உம்முடைய வார்த்தைகளை இந்த இடத்தில் ஆண்டவர் பேசும் பொழுது அந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஆவியாய் ஜீவனமாய் மாறட்டும். ஆண்டவரே, கடந்த காலங்களிலே திருமண பந்தத்தில் இணைந்தவர்களுக்கும் உம்முடைய வார்த்தைகள் பிரயோஜனப்பட ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய வசனத்தை கொண்டு ஒவ்வொரு கர்த்தர் பலனடைய செய்ய ஜெபிக்கிறேன். இந்த இடத்துல கடந்து வந்து ஒவ்வொரு போதகருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய வல்லமை அவர்களோடு கூட இருக்கட்டும். பரிசுத்தவான்கள் நடுவில் இப்படி ஒரு விவாகம் ஆண்டவரே, அது ஆசீர்வாதமானது, நன்மையானது. இந்த ஆசீர்வாதம் நீடித்ததா இருக்க ஜெபிக்கிறேன். இந்த திருமணத்தின் முகாந்திரம் குடும்பத்துக்கும் தேசத்துக்கும் சபைக்கும் ஆண்டவரே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் மாற ஜெபிக்கிறோம். உம்முடைய ராஜ்யத்துக்குரிய நல்ல ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய திருமண காரியமாய் மாற ஜெபிக்கிறேன். இந்த திருமண காரியங்களை ஒழுங்குபடுத்தி தந்த ஆண்டவருக்கு நன்றி. என்னும் ஆண்டவர் அவங்க வாழ்க்கையை ஆசீர்வதித்து நீடித்த நன்மையை தரும்படியாக ஜெபிக்கிறோம். மீதியான நேரங்களையும் மீதியான காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய கருத்தில் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். ஆமென். இந்த நாளில் நாம் யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக எஸ்பிசியின் போதகராக இருக்கிற அதாவது ஆபிரகாம் அவர்களை, அதாவது அநேக ஊழியங்களை, சபை ஊழியங்கள், இன்னும் சிறப்பாக நிறைய ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிற அன்பு போதகர் அவர்களை தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொடுக்கும்படியாக நம்ம எல்லாம் கரங்களை தட்டி இவ்வளவுதான கரகோஷம் Abraham, who is the pastor of SPC. ஆண்டவருடைய நாமம் பயன்படுவதாக. இன்று விவாகத்தில் இணைய வந்திருக்கிற அருமையான மணமகன் சிமியோன் ராஜ்குமார், மணமகள் பிரின்சி, இங்கே வந்திருக்கிற எல்லாரிலும் இவர்கள் தான் மிகவும் மனமகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். முதலிலே மணமகனை ஜெபித்து அழைத்து கொண்டு வரும் பொழுது அவருக்கு அழகான மேக்கப்லாம் போட்டிருந்தாலும் கொஞ்சம் சோகமாக தான் உள்ளே வந்தார். ஆனால் மணமகள் பிரின்சி உள்ளே வந்த உடனே அவருக்கு எங்கேருந்து தான் அந்த முக மலர்ச்சி வந்ததுன்னே தெரியல. அந்த அம்மா கண்ணால் இவர்கிட்ட பேசுகிறாங்க, இவரும் கண்ணாலேயே செய்கை காட்டுறார். இந்த சூழ்நிலையில் நம்ம எவ்வளோ செய்தி கொடுத்தாலும் அவங்க கேட்கக்கூடிய மனநிலையில் இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் நான் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடுவேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. பொதுவாக விவாகத்திற்கு மன தம்பதிகளை வாழ்த்தும் பொழுது நாம் சில வெகுமதிகளை கொடுத்து, சில பரிசு பொருட்களை கொடுத்து வாழ்த்துவது வழக்கம். நாம் கொடுக்கிற வெகுமதிகள் சில காலத்தில், சில நாட்களில் அது மறைந்து போகும், செலவழிந்து போகும். ஆனால் இந்த பிள்ளைகளை தாயின் கருவிலே தோன்றினது முதல் அதினதின் நேரத்திலும் காலத்திலும் நேர்த்தியாய் செய்து வருகிறவர் இந்த நாளிலே விவாகத்தின் மூலமாய் கணவனும் மனைவியுமாய் கர்த்தர்களை இணைக்கப் போகிறார். அவர் ஒரு வெகுமதி கொடுத்தால் அது மறைந்தும் போகாது, சொலிந்தும் உங்க வாழ்நாள் முழுவதும் அது உங்கள் மேல் நீக்கும். இந்த மாலை பொழுது மிக சுருக்கமான 3 ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் கர்த்தர் வைக்க மனதார நான் வாழ்த்துகிறேன். நாம் வாசிக்க கேட்ட வசனத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2:22 தேவனாகிய கர்த்தர் மனுஷன்